புதுச்சேரியில் டீ வியாபாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி ஒரு சிறார் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஊருக்குள் தொந்தரவு செய்து வந்த ரவுடிகளை கண்டித்ததால் பாபுவை கொலை செய்ததாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சானரப்பேட்டையை சேர்ந்தவர் 42 வயதான பாபு. மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் டீ விற்பனை செய்து வந்தார். அவர் நேற்றைய முன்தினம் காலை மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒரு மர்ம கும்பல் அவரை வழிமறைத்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்த வழக்கு பதிவு செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் நடத்திய விசாரணையில் பாபுவை கொலை செய்தது சானரப்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி ரங்கராஜன் என்கிற புளியங்கொட்டை பிரதீஷ் என்ற புல்லு, ராஜேஷ், ஜெயசூர்யா, வழுதாவூர் வினித், சரவணன் மற்றும் 17 வயது சிறுவன் என தெரியவந்ததை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் திருவகரை ஏரியில் பதுங்கி இருந்தவர்களை கைது செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடி ரங்கராஜன் ஊருக்குள் வந்ததால் அவர் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பதும், அதேபோன்று பிரதீஷ் என்ற புல்லு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சானரப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றது, கோவில் திருவிழாவில் மது அருந்திவிட்டு தனது நண்பர்களுடன் கலாட்டா செய்தது உள்ளிட்டவர்களை பாபு கண்டித்ததை அடுத்து பிரதீஷும் ரவுடி ரங்கராஜனும் திட்டம் தீட்டி பாபுவை கொலை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 4 செல்போன்கள், 3 இருசக்கர வாகனங்கள், 3 வீச்சு அறிவாள்களை பறிமுதல் செய்த போலீசார் 7 பேரையும் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி 6 பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் 17 வயது சிறுவனை அரியாங்குப்பத்தில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட ரவுடி ரங்கராஜன் மீது 2 கொலை வழக்கு உட்பட 13 வழக்குகளும், பிரதீஷ் மீது 3 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.